இந்த பிள்ளையை வந்து யாரோ ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு கமெண்ட் போட்டதுனால இதற்கு தாவேக்கா தலைவர் விஜய் அறிக்கை கொடுக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா? இது கொஞ்சம் அதீத எதிர்பார்ப்பா நான் பார்க்குறேன். எல்லாத்துக்கும் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு முதல்வர் பிரச்சனை, ஒரு பிரதமர் பிரச்சனை, ஒரு கட்சித் தலைவர் பேசலாம். இந்த மாதிரி ஒரு சில்லாட்ட, ஒரு குழந்தை சின்ன பிரச்சனை, இதுக்கெல்லாம் வந்து முதல்வரோ இல்லை முதல்வர் வேட்பாளரோ வந்து பேசணும்னு சொல்றது எந்த அளவுக்கு ஒரு அறியாமை. திரும்ப திரும்ப இந்த பாப்பா பேசும்போதெல்லாம் அதோட அறியாமை தான் எனக்கு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. சமூக வலைதளங்கள்லனா எல்லாரும் ஒருத்தர் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சுதந்திரம் மாதிரி ஆயிப்போச்சு. இந்த ஃபேக் ஐடின்றது இன்னொரு பெரிய ஒரு லீவரேஜ் எல்லாருக்கும். யாரை வேணா எப்படி வேணா பேசலாம். அது எப்பயுமே நம்ம ஆதரிக்கிறது இல்லை. இருந்தாலும் அப்படி ஒரு வழக்கு இங்கே வாய்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கு. நீங்க என்னென்ன பேசியிருக்கீங்க? நீங்க திமுகவை 2 மாசம் முன்னாடி என்ன பேசுனீங்க? அந்த ஆட்சிக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க? 2 மாசம் கழிச்சு நீங்க திமுகக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, தாவேக்காக்கு என்ன பத்தி பேசுறீங்க? அதே சமூக வலைதளம் தான் நீங்களும் பேசுறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கும்போது அது மற்றவங்களுக்கும் உண்டு. பட் நான் நம்புறது என்னன்னா, மற்றவங்களோட ஃப்ரீடம் வந்து நம்மளுடைய மூக்கு நுனி வரைக்கும் தான். அப்படின்ற போது போலீஸ்க்கு போன நல்ல விஷயம் தான். இன்னும் கொஞ்சம் தெளிவாக வெளியே வந்து யாருன்னு தெரிஞ்சா எனக்கும் சந்தோஷம் தான். நான் வேற எதிர்பார்க்குறேன் இந்த கேஸ்ல இருந்து. அது வந்தால் நல்லா இருக்கும்.